ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் 33% பெற்றால் தேர்ச்சி பெறலாம். ஆனால் 125 மதிப்பெண்கள் பெற்றும் 40 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வியுறுகிறார் எனில் மொத்த மதிப்பெண் எவ்வளவு? ஏபிசிடின்னு இருக்கு, என்ன கண்டுபிடிப்போம். ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் 33 பெற்றால் தேர்ச்சி பெறலாம். 33% கிடைச்சுன்னா அவர் பாஸ் ஆகலாம். ஆனா அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 125 பெற்றும் 40 மதிப்பெண்கள் தோல்வியுறுகிறார். அவர் வாங்கினது 125 தான். ஆனா 40 வாங்கினா அவரு தேர்ச்சி பெறலாம். 40 வாங்கணும்னா எவ்வளவு? 165 வாங்கினாதான் தேர்ச்சி பெறலாம். இங்க தேர்ச்சி சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 33% சொல்லியிருக்காங்க. அப்போ 33% தான் 165. இது பெர்சன்டேஜ் இல்லை, 165 மார்க். சரியா? அப்போ எனில் மொத்த மதிப்பெண் எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இது நேர்மாறல். எப்படின்னா இது 33%ங்கிறது 100 போயிருக்கு, அப்போ கூடி இருக்கு, அதிகமாயிருக்கு. அப்போ 165 அதிகமாகும். இது எப்படின்னா கிராஸ்ல பெருக்கணும். கிராஸ்ல பெருக்கினா 33 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 165 இன்ட்டு 100 இல்லையா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 165 இன்ட்டு 100 பை 33. இப்போ இதை அடி கொடுக்கலாம். ஒரு 3 3 3 3 3 12 I3 15 மிச்சம் 1 I3 15. இப்போ ஒரு 11 11 5 11 55. ஸோ 5 இன்ட்டு 100 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500. ஆப்ஷன் ஏ.